அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு ஆசி வழங்கும்படியாக வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் அம்மையார் அவர்களே, இப்பகுதியினுடைய திமுக கட்சியினுடைய வட்ட செயலாளர் ஐயா அவர்களே, அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் கூட. ஆகவே நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த நல்ல விழாவிற்கு, இந்த நல்ல நாளில் வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய 115வது வட்டம், இதனுடைய பிரதிநிதியாக சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி ஈஸ்வரி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள் நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு, அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்றவர். எந்த உதவி கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், அது தனிப்பட்ட உதவியாக இருக்கட்டும், பள்ளி சார்ந்த உதவியாக இருக்கட்டும், இந்த பள்ளி என்னுடைய தாய் வீடு, இதற்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி உடனடியாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்தவர், மிக சுறுசுறுப்பானவர். எப்படி ஒரு தேனி சுறுசுறுப்பாக இருக்கிறதோ, சிட்டுக்குருவி சுறுசுறுப்பாக பறந்து தேனை சேகரிக்கிறதோ, அதுபோல தன்னுடைய சமூக பணியிலே அவர் மிகுந்த சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். அவர்களை குறித்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அவருடைய அணுகி இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும், நம்முடைய மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி தமிழ்நாடு அரசினுடைய இந்த பரிசினை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது இந்த நாளிலே வருகிறேன் என்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அம்மையார் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய பள்ளியில் இருக்கும் மூத்த ஆசிரியர் டாக்டர் லூயிஸ் சந்திரகலா அம்மையார் அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் பள்ளி படிப்பை தொலைத்து விடக்கூடாது, அதாவது ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக மாணவர்களுடைய இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவருடைய அக்கவுண்டுக்கே அரசினால் அந்த பணமானது செலுத்தப்படுகிறது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விலை இல்லாத மிதிவண்டி, ஃப்ரீ பைசைக்கிள்ஸ், இது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மடிக்கணினி, லேப்டாப்பும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அது கல்லூரி அளவிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது, பள்ளி அளவிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி மிகச்சிறப்பான அளவிலே நம்முடைய தமிழ்நாடு அரசானது உங்களை, மாணவர்களை, இந்த நாட்டினுடைய எதிர்கால தூண்களை, இந்த தமிழகத்தின், இந்த இந்திய நாட்டினுடைய குரவலக்காக இருக்கக்கூடிய உங்களை கருத்தில் வைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக இப்படி திட்டங்களை தீட்டி வருகிறது. இலவச புத்தகங்கள் நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நான் மாணவனாக இருக்கும்போது எந்த வகுப்பிலுமே, குறிப்பாக 9ஆம் வகுப்பு வரை முழுமையான புத்தகங்களை வாங்கி நான் படித்தது கிடையாது. என்னுடைய கிராமத்தில் புதிய புத்தகங்கள் வைத்து நான் படித்ததே கிடையாது. பழைய புத்தகங்கள் தான். ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்கள் அல்லது மாணவிகளிடத்தில் கெஞ்சி கேட்டு வாங்கி தான் படித்திருக்கிறேன். ஆனால் இன்று பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் விலை இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வண்ணமயமாக நல்ல தரமான தாளில் அச்சிடப்பட்ட மிக அழகான புத்தகங்கள். அதை பார்க்கின்ற பொழுது, அதை அணைக்கின்ற பொழுது எனக்கெல்லாம் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இது நம்முடைய தமிழ்நாடு அரசு நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திட்டம். அப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்றது, நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில பிஎஸ்சி படிக்கிற வரைக்கும் கால்நடையாகத்தான் நடந்து நான் படிச்சிருக்கேன். ஸ்கூல் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் கிராமத்தில் நடந்து படிச்சிருக்கேன். பஸ்ல போய் வந்து படிச்சதே கிடையாது. ஏன்னா பஸ்ஸுக்கு பஸ்ஸும் இல்ல, போக்குவரத்து வசதி அப்ப அந்த கிராமங்களில். இப்ப சென்னையில் வந்த பிறகு கூட அந்த பஸ்ல ஏறி போறதுக்கு காசு இருக்காது. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பேர்களை துடைப்பதற்கு அரசாங்கம் இலவச பஸ் பாஸ் நமக்கு கொடுத்திருக்கு. இலவசமா பயணிக்கலாம், எங்க வேணாலும் சென்னையில. பெரும்பாக்கத்துல இருந்து பிள்ளைங்க வர்றாங்க, கண்ணகி நகர்ல இருந்து வர்றாங்க, எண்ணூர்ல இருந்து வர்றாங்க, பூந்தமல்லியில இருந்து வர்றாங்க, போரூர்ல இருந்து வர்றாங்க.
சென்னையினுடைய கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 8 திக்கிலிருந்து மாணவர்கள் எங்க வேணாலும் பள்ளியில போய் படிக்கலாம். இலவச பஸ் பாஸ் நம்முடைய அரசாங்கம் கொடுக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்க நல்லா படிக்கணும், இந்த சமூகத்திற்கு பயனுள்ள மாமனிதர்களாக நீங்கள் உருவாக்கணும். தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் சிறப்பான நிலைமைக்கு வர வேண்டும் என்று இந்த திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இவைகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளின்றதுனால நீங்க இங்க படிச்சுட்டு போனீங்கன்னா காலேஜுக்கெல்லாம் ஈஸியான சீட்டு கிடைக்கும். நீங்க விளையாட்டுத்தனமா இப்ப இருந்துட்டீங்கன்னா காலேஜுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அன்னைக்கு இந்த ஆசிரியர்லாம் சொன்னாங்க, நம்ம கேட்கல. போதை பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டேன். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களையும் திருந்து சொல்வேன். இது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த வயசுல எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மீடியா, சோசியல் மீடியாஸ் எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே பப்ளிக்கா தெரியும். படிப்பை தவிர மற்ற விளையாட்டும் விளையாடலாம், விளையாடுற நேரத்துல விளையாடலாம், படிக்கிற நேரத்துல படிக்கணும். இந்த படிப்பு வந்து உங்களுக்கு +1 +2 தான் முக்கியமான கட்டம். உங்க அடுத்த வாழ்க்கை கட்டத்துக்கு நீங்க உயரத்துக்காக இது முக்கியமான கட்டம்ன்றதால நீங்க கஷ்டப்பட்டு இந்த படிப்பை படிக்கணும். நீங்க வந்து இந்த காலகட்டத்துல வந்து எல்லாம் ஒரு பட்ட படிப்பு படிச்சு நம்ம ஒரு டிகிரி வாங்கணும்ன்ற ஏம் தான் இருக்குது. யாரும் வந்து சிறு வயசுலயே வேலைக்கு போகணுன்ற எண்ணமே இருக்கா? யாருக்குன்னா சிறு வயசுலயே வேலைக்கு போறீங்களா? யாருன்னா போகணுன்ற எண்ணம் இருக்கா? இல்ல தானே? எல்லாம் ஒரு டிகிரி வாங்கணும், நம்ம நல்லா படிச்சு நம்ம குடும்பத்தை படிச்சாதானே நம்ம குடும்பத்தை முன்னேற்ற முடியும் இல்லையாப்பா? உங்க அப்பாவுடைய கஷ்டத்தை நீங்க பங்கெடுப்பீங்களா இல்லையா? உங்க அப்பா அம்மா கஷ்டத்தை நீங்க பங்கெடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காகனாச்சும் நீங்க படிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்காக தான் நீங்க படிக்கணும்ன்றதுக்கு நான் சொல்றேன்பா. நீங்க வந்து இந்த வயசுக்கு வந்து கெட்ட பழக்கத்துக்கு நீங்க அடிமையாக கூடாது. அதனால அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம நம்ம அந்த பக்கம் போகாம இருக்கிறதாக நம்மளுடைய மன கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுடைய கல்விதான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க யாரும் சொல்ல முடியாது. நம்ம படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1000 பேர் நம்மளுக்கு தலை வணங்கி இருப்பாங்க. அந்த படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்க இந்த வயசுக்கு படிச்சு நல்ல பேரும் புகழும் அடைஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்னுட்டு